ராகி மாவில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரஸ்க் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2 மாதம் வரை கெட்டு போகாது. இதுக்காக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிதமான சூடு இருக்கக்கூடிய தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனேவே ஆக்டிவ் ஆகி இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு, 1.5 கப்பு கோதுமை மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது கூட ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஈஸ்ட் வாட்டர் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா செமி சாஃப்ட் டோவாக கொண்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பவுலில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உள்ளே வச்சு இது ஒரு காட்டன் டவல் வச்சு மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம ட்ரேயில் வச்சிடலாம். ட்ரே அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் பேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ட்ரேயில் வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு இதை இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே நம்ம ரைஸ் ஆக விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா ஓடிஜியில் 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரஸ்க் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தின்னா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ஒரு பக்கம் பேக் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் பக்கம் ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பாக கிரன்ச்சியான ரஸ்க் ரெடி ஆயிரும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.